நான் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து அல்டிமேட் ஹியூமன் ப்ரோட்டோகால் பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்னா என்ன, அது எப்படி பண்ணுறதுன்னு மக்களுக்கு ஷேர் பண்ணிப்போம். இந்த அல்டிமேட் ஹியூமன் ப்ரோட்டோகால் யாரோடதுன்னா, இந்த கேரி பிரெக்கான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னா ஹியூமன் பயாலஜிஸ்ட், இந்த பயோ ஹேக்கர் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவர்கிட்ட வந்து நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அதில் முக்கியமான கிளைண்ட்ஸ்லாம் வந்து யூஎஃப்சியோட டேனா ஒயிட், ஸ்டீவ் டூவிட் அந்த மாதிரி பெரிய பெரிய கிளைண்ட்ஸ் பார்க்குறாரு. அவரோட வேலை என்னன்னா, நம்ம பிளட் ஒர்க்கை வந்து ஸ்டடி பண்ணுவார். ஸ்டடி பண்ணி இந்தப்பா உன்னால் இவ்வளோ நாள் தான் வாழ முடியும், உனக்கு இன்னும் 10 வருஷம் தான் இருக்குது, உன் பிளட்டில் இது இவ்வளோ கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நீ இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பண்ணனா உன்னோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி லெவலை வந்து அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் டேனா ஒயிட் பண்ணதுக்கப்புறம் தான் இவர் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆனார். அவருக்கு வந்து உடம்புல நிறைய பிரச்சனை இருந்தது. நிறைய ஒர்க் பண்ணுறதுனால, ஹெல்த்தை பார்த்துக்காதனால நிறைய பிரச்சனை இருந்தது. அவரால் குனிஞ்ச ஒரு ஷூ லேஸு தொட முடியாது. இருமுனா ரத்தமாக வரும், அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது. உங்கள் ஃப்ரெண்டு வந்து இவரை சஜஸ்ட் பண்ணாங்களாம், இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார் கேரி பிரெக்கார்னு, அவரை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னாங்க. அவரை பார்த்தோன்னே அவர் டெஸ்ட்லாம் பண்ணாங்க. டேனா ஒயிட் சொன்னார், எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ஆல்ரெடி நிறைய மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், ஒன்றும் சரியான மாதிரி இல்லை அப்படின்னு நம்ம சொன்னார். இவர் அதுக்கு சொன்னார், நம்ம வந்து மெடிசின்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ண போகிறதில்ல, ஃபுல்லாக எக்ஸசைஸு, சில என்னென்ன உங்களுக்கு கம்மியாக இருக்கோ அந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் அந்த மாதிரி தரப்போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் சொல்கிற இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாங்க. அந்த இது முடிஞ்சது. ஆள் முன்னாடி பின்னாடி அப்படின்ற மாதிரி பயங்கரமாக மாறிட்டார். நான் இப்போ 21 வயசில் எப்படி இருப்போனோ அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். பயங்கரமாக இருந்தது. ரீசெண்டாக யூஎஃப்சி பேஜில் கூட ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. டேனா ஒயிட் அவரோட மார்னிங் ரொட்டீன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி, அந்த அல்டிமேட் ஹியூமன் ப்ரோட்டோகால் எப்படி இருக்குன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. எப்படின்னா, இந்த ஐஸ் பாத் எடுக்கிறது, இந்த ரெட் லைட் இது பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோல இந்த கேரி பிரெக்கவே பேசுவார், நீங்கள் டேனா ஒயிட் மாதிரி ரொம்ப பணக்காரர் இருந்தால் தான் இந்த மாதிரி பண்ணணும்னு இல்லை, நம்மளுக்கு ஈஸியாக ஃப்ரீயாக பண்ணுற மாதிரி ஒரு அல்டிமேட் ஹியூமன் ப்ரோட்டோகால் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். அதை வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம காலைல எழுந்த உடனே எடுத்தோடனே போயிட்டு நம்ம கிரவுண்டில் மண் தரையோ இல்லை புல் தரையிலையோ வந்து ஒரு 10 மினிட்ஸ் நடக்கணும். நம்ம வந்து எர்த்தில் ஒரு அங்கம் தான். இப்போது ஒரு வைல்ட் லைஃபு, பிளான்ஸு எல்லாம் எப்படியோ அந்த மாதிரி ஹியூமன்ஸும் எர்த்தில் ஒரு அங்கம். ஆனால் வந்து நம்ம பயங்கரமாக டிஸ்கனெக்ட் ஆகிட்டோம். ஷூ போட்டு அந்த மாதிரி பில்டிங்கில் இருக்கோம், நம்ம எர்த்தோட டிஸ்கனெக்டாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி பேர் ஃபுட்டில் நடக்கிறதுனால வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் இன்ஃப்ளமேஷன் வந்து ரெடியூஸ் பண்ணும், ஸ்லீப் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும். அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து இந்த கிரவுண்டில், இந்த புல் தரையில் அந்த மாதிரி நடக்கணும். இப்போ எங்கள் வீட்டில் வந்து மண்ணே கிடையாது நடக்கிறதுக்கு, பக்கத்து வீட்டில் தான் போய் நடந்துட்டு வரேன் காலைல. அந்த மாதிரி இதை யோசிச்சு பார்க்கும்போது தெரிஞ்சு, அப்போ நம்ம நிறைய வீட்டில் மண்ணே இல்லையாடா அப்படின்ற மாதிரி இருக்கு. வராண்டா எல்லாமே நம்ம சிமெண்ட் போட்டு ஒன்று டைல்ஸ் தான் போட்டு வச்சிருக்கோம். எங்கே பார்த்து இப்போ மண்ணில் நடக்கிறதே அவ்வளோ ரேரான விஷயமா இருக்குது. ஃபஸ்ட்டு அது பண்ணோம். அதுக்கு அடுத்து வந்து ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இருக்குது. எப்படின்னா, ஒரு 3 செட்டு, ஒரு செட்டில் வந்து ஒரு 20, 10, 30 அந்த மாதிரி இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணுறது. நல்லா எந்த அளவுக்கு நம்மளால் ஆக்சிஜன் உள்ளே இழுக்க முடியுமோ, நல்லா அந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்ம உள்ளே இழுக்க முடியுமோ அந்த மாதிரி இழுக்கணும். நம்ம காலைல டைமில் வந்து எந்த அளவுக்கு உள்ள ஆக்சிஜன் போதோ அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு 10, 20, 30 3 செட்டு அந்த மாதிரி பண்ணணும். ஸ்டார்டிங்கில் ஒரு 10 பண்ணலாம், அப்புறம் இம்ப்ரூவ் ஆக 30 பண்ணலாம். லாஸ்ட்டு செட்டை முடியும் போது நல்லா மூச்சு நல்லா வெளியே இழுத்துட்டு ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இழுத்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணி முடிக்கணும். அதுக்கு அடுத்து வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து சன்லைட்டில் இருக்கலாம். சன்லைட்டில் இருக்கிறது வந்து அவ்வளோ நல்லது. இதுதான் வந்து நம்மளோட மார்னிங் ரொட்டீன் சொல்கிறாரு. இது வந்து ரெகுலராக பண்ணால் வந்து நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லதுன்றாங்க. இது ஃப்ரீயாக கிடைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து இந்த கோல்ட் பஞ்ச் எடுக்கிறது, ஐஸ் பாத் எடுக்கிறது, ஜிம்முக்கு போகிறது, அதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஃப்ரீயாக கிடைக்கிறது. நம்ம டேனா ஒயிட் மாதிரி அந்த அளவுக்கு எக்யூப்மெண்ட்லாம் வாங்கி பண்ணணும்னு இல்லை, ஃப்ரீயாக கிடைக்கிறது. நான் இது வந்து இப்போ ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இதில் வந்து அவ்வளோ நல்ல விஷயம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு ஃப்ரீயாக கிடைக்குது. ஒரு காலைல ஒரு 1/2 hours நம்ம ஹெல்த்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ஒரு தப்பான விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன்.